பதவியை ராஜினாமா செய்தார் எடப்பாடி. பொதுக்குழு திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு இரண்டு கட்சிகளாக, அதாவது இரண்டு இயக்கங்களாக உடைந்து கிடக்கிறது. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம். ஆனால் இன்று வார்த்தை முதல்களால் முட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. இந்த சண்டை தொடர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக அப்படிங்கிற கட்சி என்பது இல்லாமல் போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப சி.வி. சண்முகம், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, அதே போல சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உட்பட ஒரு 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நமது சி.வி. சண்முகம் அவர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலே தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது திமுகவிற்கு எதிராகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதிமுகவும் திமுகவிற்கு எதிராகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இரண்டு கட்சிகளுடைய எண்ணங்கள் ஒரே இருப்பதன் காரணமாக நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கலாம். இல்லை என்றால் திருமாவளவனை முதலமைச்சராக்கி அதில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்புகள் நாம் அனைவரும் அமரலாம் என நாங்கள் ஐடியாக்கள் சொன்னோம். இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி, நான் இருந்தால் முதலமைச்சராகத்தான் இருப்பேனே தவிர மற்றபடி எந்த ஒரு நபருக்கும் ஆதரவுகளை கொடுக்க மாட்டேன் என ஒதுக்கிக் கொண்டார். இதன் காரணமாகத்தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறோம். எங்கள் பக்கம் தான் மெஜாரிட்டி என்பது இருக்கிறது. மெஜாரிட்டி என்பது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள். நாங்கள் தான் உண்மையான அதிமுக. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழுவை மிக விரைவாக கூட்டப் போகிறோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு பொதுச் செயலாளரே கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த பொதுக்குழுவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை பதவியை பறிப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என சி.வி. சண்முகம் அதிரடியாக சொல்லி இருக்கிறார். சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய விஷயங்களில் நியாயம் என்பது இருந்த போதிலுமே ஓபிஎஸ் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையே பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் யார்? அதே போல ஓபிஎஸ் வெளியேறக்கூடிய அந்த சூழலில் சி.வி. சண்முகம் பேசிய பேச்சுகள் எல்லாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அதே பேச்சுதான் தற்சமயம் மாறி பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது லீமா ரோஸ், அதாவது லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி வகை சூடிய லீமா ரோஸ் அதிமுகவுடைய அடுத்த பொதுச்சாராக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அவரிடம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் என்பது கொடுக்கப்பட்டதாக கூட செய்திகள் என்பது பரவி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பதவியை பறித்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலும் 4 அமைச்சரவை பொறுப்புகளை வாங்கிக் கொண்டு தன்னுடைய பதவி ஆசைக்கும் பணத்தை காப்பாற்றுவதற்குமாக தற்போது அதிமுக 2 துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது. இதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார்? எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை நினைத்து பாருங்கள். அதாவது அதற்கு சசிகலா அம்மையாரின் கையிலே அதிமுக இருந்திருக்க வேண்டும். சசிகலா அம்மையார் இருந்தால் மன்னாருடைய குடும்பத்துடைய அடிமை கட்சியாக இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதிமுக இருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளரான பின்பு தோல்வி மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை எந்த இடத்திலுமே எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்தது கிடையாது, அடமானம் வைத்தது கிடையாது. தற்போது அதிமுக அடமானம் வைப்பதற்குத்தான் இந்த 25 எம்எல்ஏக்களும் ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.